ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயலன், ஏஎம்எஃப் ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ மார்க்கெட்டில் சடனாக ஒரு பெரிய ட்ராப் வந்து வருது அப்படின்னும் போது உங்கள் மனசில் என்ன தோணும்? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டவுன் போயிட்டுருக்கு, என்னோட பணம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம வந்து எஸ்ஐபி வந்து போட்டுட்ருக்கோம், அது வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா, இருக்கிற அமௌண்ட் நம்ம வந்து போயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து தோணும். நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலான்னு தோணுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத எம்எஃப்டி கைடன்ஸோட நீங்கள் வந்து பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த வீடியோ ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் ட்ராப் ஆகுது அப்படின்னா என்ன? இது ஒரு செல் தான். நிறைய பேர் வந்து செல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாங்க வேண்டிய அசெட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான விலையில வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து லாஸ்ட்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பை தான் நம்ம வந்து பண்ணணும். நிறைய பேரோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப் டைமில் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து பெரிய வெல்த்தை வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். மார்க்கெட் கீழே போகும்போது பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபி வந்து போய் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பெரிய மிஸ்டேக்கே. நம்ம ஆல்ரெடி எஸ்ஐபி வாஸ் லம்சம் வீடியோ வந்து பார்த்துருப்போம். அதில் எஸ்ஐபியோட பிரின்சிபலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபி ஆஃப் காஸ்ட் ஆவரேஜிங் தான். மார்க்கெட் லோ ஆகும்போது உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அந்த டைமில் உங்களோட எஸ்ஐபி டைம் வந்தது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரெகுலராக வாங்குற எஸ்ஐபியோட யூனிட்டை விட நீங்கள் வந்து நிறைய யூனிட் நீங்கள் வந்து வாங்குவீங்க. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணல, கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து இப்போ டவுன்ல இருந்து திரும்ப மீண்டு வருது பார்த்தீங்களா? அந்த டைம் நீங்கள் வாங்கின அதிகமான யூனிட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஸ்டாப்பும் வந்து பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து அப் டவுன்ஸ் வந்து இருக்கும். மார்க்கெட் எப்பயுமே வந்து டவுனில் போகுதோ அந்த அளவுக்கு வந்து மேலே வரும், அது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் எஸ்ஐபிஸ். இந்த மார்க்கெட் டவுன் டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டூ நத்திங். உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து டைம் பீரியட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட எஸ்ஐபி வந்து கண்டினியூவாக வந்து பண்ணுங்க, பயம் வேண்டாம். ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். ஸோ 5 ஸ்டாரை சாப்பிட்டு சைலண்டாக இருங்க. செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் யுவர் எஸ்ஐபி ஆர் இன்வெஸ்ட் லம்சம். மார்க்கெட் கீழே வந்திருக்கு, இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து உள்ளே போடலாம். இதுதான் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது. நம்மளுக்கு வந்து ஆடி ஆஃபர், அமாசா ஆஃபர்லாம் எப்பயோ ஒரு டைம் தான் வரும். அந்த டைமில் நம்ம வந்து வாங்கிக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட் டவுனில் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எமர்ஜென்சி ஃபண்டில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து மார்க்கெட் உள்ள போட்டீங்க அப்படின்னும் போது ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் நிறைய வந்து கிடைக்கும். உங்ககிட்ட அமௌண்ட் பல்காக இருக்குதுன்னு போது நீங்கள் லம்சம்லேருந்து எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டாப் அப் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 5000 மந்த்லி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் 1000 எக்ஸ்ட்ரா வந்து பண்ணலாம். தேர்டு ஒன், ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் போகும்போது என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிவிடுங்க. நீங்கள் கரெக்டான ஃபண்டில் தான் இருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஃபண்டு மட்டுமே ஜாஸ்தி டவுனில் போயிட்டு இருக்க போது நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே தான், இதில் வந்து இன்னமும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பேனிக் டைமில் நீங்கள் எமோஷனலாக நீங்கள் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அட்வைசர் கண்டிப்பாக வேணும்னு வந்து சொல்கிறது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்சனலாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பயத்துலேருந்து டக்குன்னு சேல் பண்ணிவிட்டு இல்லை எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. அதே நீங்கள் ஒரு ஃபண்ட் அட்வைசர்கிட்ட, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டைமில் நீங்கள் செல் பண்ண வேணாம் தான் சொல்லுவாங்க. அவங்களோட அட்வைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி எந்த டைமில் வாங்கணும்னு வந்து சொல்லுவாங்க, எந்த டைமில் விற்கணும்னு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் இருக்கிறது நல்லது. நான் ஒரு ஏஎம்எஃப் ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பேசுனதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலை வந்து மேக் பண்ணி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். அங்கே இருக்கிற ஃபார்மே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்னை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸ்கீமோட ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து கொடுக்கணும் கேரண்டி இல்லை. ஸோ நம்ம மணி லாஸ் ஆக கூட சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.